இன்றைக்கி வீட்டையே பன்னீர் தயாரித்து அந்த பன்னீரை ஒரு ஸ்பைசி பன்னீராக பண்ணி ஸ்டஃபிங் ஃபார் பராத்தாஸாக அதை எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல அந்த பாலை திரிக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி அதுலேருந்து ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன். மீன்வைல் ஒரு பாத்திரத்தில் பால் போட்டு பால் நல்லா அது பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் அதை காய்ச்சிருக்கேன். நல்ல பாய்லிங் பாயிண்ட்டுக்கு இப்போ வருது. இந்த ஸ்டேஜில், அதாவது நல்ல பால் அதோட பாய்லிங் பாயிண்டில் கொதிக்க ஆரம்பிக்கிடுச்சு. தேவையான அளவு எலுமிச்சம்பழ சாறை சேர்க்கணும். எலுமிச்சம்பழ சாறை சேர்த்தோடனே அந்த பால் நல்ல கேர்டில் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கறத நிறுத்திடலாம். ஆனால் அடுப்பு ஆன்லேயே இருக்கணும். திரிச்சதுக்கப்புறமும் அடுப்பு ஆன்லேயே இருந்தால் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பன்னீர் கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா ஃபுல்லாக திரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே இந்த திரிஞ்சதான பன்னீரை ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்து மேலே ஒரு உலோக வடிகட்டி போட்டு இந்த திரிஞ்சதான அந்த வாட்டரையும் அந்த பன்னீரையும் அப்படியே அந்த உலோக வடிகட்டி மேலே போட்டுட்டு நல்லா அந்த வாட்டர் வடிஞ்ச உடனே அந்த பன்னீரை நல்லா கழுவிடலாம். எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிருக்கிறதுனால அந்த பன்னீரை நல்லா கழுவிட்டோன்னாக்கா அந்த லெமனோட ஃப்ளேவர் போயிடும். ஸோ இப்போ நல்லா அந்த மாதிரி தயாரித்து நல்லா கையால் உதுத்து விட்டதான பன்னீர் தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. ஒரு வானிலையை ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான அந்த சாம்பார் தூள், தனியாத்தூள், கருப்பு மிளகுத்தூள், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூக்கு ஆட் பண்ணும், ஸ்பெஷலி பராத்தா ஸ்டஃபிங்க்கு. சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து இந்த பொடிகளை நல்ல எண்ணெயில் சாட்டே பண்ணி விடலாம். கொஞ்சமாக ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த உதுத்து வச்சுருக்கிறதான பன்னீரை இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இதை அப்படியே அந்த வாணலியிலேயே பெரட்டி விட்டுக்கலாம். நல்ல ஒரு 2 to 3 minutes போல் நல்ல இந்த பொடிகளோடு அது அப்படியே பிளெண்ட் ஆகிற மாதிரி அதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல பெரட்டி எடுத்தோன்னாக்கா இதை நம்ம பன்னீர் புர்ஜிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அப்படியே பராத்தாக்கு நடுப்புற சின்ன சின்ன உருண்டைகளாக தயாரித்து ஸ்டஃப் பண்ணவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ ஆல்.